எல்லாருக்கும் வணக்கம். கேகேவின் ஐடியாஸில் இன்னைக்கு நம்ம ஜூஸ் ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, ஸ்ட்ராவில் ஒரு ஸ்டோரேஜ் ட்ரே பார்க்கலாம். அதுக்கு தேவையானது கம்மும் இந்த ஸ்டிக்கும் தான். சரிங்களா, இந்த ஸ்டிக்கு வந்து 15 ரூபாங்க பேக்கெட்டு. இது வந்து இது பிளாஸ்டிக் இல்லை, பேப்பர் இதுதான். இது யூஸ் அண்ட் த்ரோ கப்பு வருதுல்ல, அந்த மாதிரி இருக்கிற இதுதான். இது டிசைனும் நல்லா இருக்குன்றதுனால நான் இதே எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எங்கே உங்கள் பக்கத்தில் எது கிடைக்குதோ பாருங்கள். இதில் ஒரு ட்ரே நம்ம செய்யலாம். ஸ்டோரேஜ் ட்ரே எப்படி செய்யறது நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு ரெண்டு இது இருக்குது பாருங்கள். இதை வந்து ஒன்றை வந்து நல்லா ஒரு 1 இன்ச்சுக்கு நல்லா அமுத்தி விட்டுருங்க. அமுத்திட்டு அதை நல்லா மடிச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க. இப்படி மடித்து விட்டுட்டிங்கன்னா சின்னதாக ஆகும். இதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸில் இது பண்ணிவிடுங்க. ஹோல்டு பண்ணுங்க. இதில் ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிக்கு கொஞ்சம் லென்த்தாக கிடைக்கும். இது பாருங்க, சிங்கிள் ஸ்டிக்கு வந்து சின்னதாக இருக்கு, இது கொஞ்சம் லென்த் கிடைக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் பண்ணிக்கலாம். நம்ம 4 இல்லை 8 பீஸ் பண்ணணும். இப்போ இதில் நம்ம வந்து இந்த லைனுக்கு கரெக்டாக எட்ஜ் இருக்குல்ல, ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒட்டிக்கலாம். 2 பக்கமுமே 2 பைப்புமே 4 பைப்பு இருக்குல்ல, 4 பக்கமும் 1/2 இன்ச்சு தள்ளி இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கலாம். நம்ம இது கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் அது நிற்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 4 பக்கமும் பிடிச்சி முதல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுடுங்க. அப்போ தான் அது அப்படியே பிடிச்சி நின்ன பிறகு திரும்பி நம்ம எடுத்து அடுத்தது வைக்க முடியும். அதனால கொஞ்ச நேரம் இதுவாகட்டும். இப்போ அடுத்தது இங்கே வைக்கலாம். இப்போ இங்கே இது வந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி நான் வச்சுருக்கேன். சரிங்களா, வச்சுக்கிறேன். ஒரு 2 இன்ச்சு தள்ளி இதை வச்சுக்கிறேன் நான். அதே மாதிரி இன்னொன்று வைக்கலாம். இப்போ இந்த 2 இன்ச்சு வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். சரிங்களா, இங்கே வேணும்னா நீங்கள் லைனாக வச்சுக்கலாம். எனக்கு இது போதுன்றதுனால நான் இந்த இடத்த கேப் விட்டுருக்கேன். இதே டைப்பில் இதுக்கு மேலே 4 லைன் வைக்க போகிறோம் இப்போ நம்ம. சரிங்களா, இப்போ இது 1 வச்சுட்டோம். இதுக்கு மேலே இன்னும் 3 லைன் வச்சா ஒரு ட்ரே டைப்புக்கு நமக்கு கிடைக்கும். இது 4 இதுவாக நம்ம ஒட்டியிருக்கோம். இப்போ இதை ஒட்டினதில் மேலே ஒரு பேப்பர் வச்சுருக்கோம். நம்ம பேப்பர் வச்சு பாக்ஸ் டைப்பில் நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு நான் இந்த கேரி பேக் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேக் பேப்பரை நம்ம இது மேலே வந்து இப்படி வச்சிடலாம். சரிங்களா, இப்படி வைக்கிறதுக்காக ஆர்கனைஸ்க்காக நான் இதை எடுத்திருக்கேன். கீழே வந்து திங்ஸ் எது வச்சாலும் நம்ம இந்த ட்ரேலியே நிற்கும்ன்றதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். இது அளவு பார்த்துட்டு நம்ம இந்த லெவலில் வந்து கட் பண்ணிடலாம். சரிங்களா, லெவல் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒட்டிக்கலாம். சரிங்களா, இப்போ இது எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். இதை ஒட்டிட்டு அப்புறமா நம்ம அதை லெவல் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒட்டிட்டோம். இது கொஞ்ச நேரம் காயட்டும். சரிங்களா, காஞ்சதுன்னா நல்லா இது ஒட்டிக்கும் இருக்கும்ல. அதே மாதிரி மேலே ஒரு லைனை ஒட்டிக்கலாம். நம்ம கீழே 1 மேலே 1ன்ட்டு இது 1 ஒட்டினா போதும். இந்த மாதிரி இதை ஒட்டிக்கலாம். இது டிசைன் நல்லா இருக்குன்றதுனால நான் அது பெயிண்ட் அடிக்கல. டிசைன் இதுவா இல்லைன்னா நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இது வந்து இதை பாருங்க, இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ட்ரே ஒன்று இருக்குது. நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்காக ட்ரை பண்ணது இது. இப்போ இந்த லெவலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். பாருங்க, இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம ஒட்டிக்கணும். இது கொஞ்ச நேரம் டைம் விடணும். நல்லா காஞ்சி பிடிச்சிக்கிச்சுன்னா அழுத்தி பிடிச்சிக்கும், அழுத்தமாகவும் இருக்கும். அப்போ நம்ம எந்த திங்ஸ் வச்சாலும் அப்படியே இருக்கும். சரிங்களா? நான் இது வந்து இதில் எல்லா திங்ஸும் வச்சு நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்க வீடியோவில் போடுறேன், சென்ட் பண்ணுறேன். இது பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இதுதான் வச்சு பண்ணணும்னு இல்லை, வீட்டில் பேப்பர் இருந்தால் பேப்பரை சுருட்டி கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க ஸ்டோரேஜ், நம்மள ஐலைனர் இல்லாத வீடு கிடையாது. ஐலைனர், மஸ்காரா அந்த மாதிரி வீடே இல்லை இப்போது. அந்த அளவுக்கு எல்லாருமே எல்லா திங்ஸுமே வாங்கி யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி திங்ஸ் வச்சுருக்கிறதுக்கு நெயில் பாலிஷு, ஐலைனர் அந்த மாதிரி எல்லாமே இதில் வச்சு ஒரே இடமா ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். அதை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கான சிந்தனை மொழிகள், சார்லி சாப்ளின் சொல்லியிருக்காங்க, கண்ணாடி என் நண்பன், ஏனென்றால் நான் அழும்போது அது சிரிப்பதில்லை. திரும்பவும் சொல்றேன், கண்ணாடி என் நண்பன், ஏனென்றால் நான் அழும்போது அது சிரிப்பதில்லை. சார்லி சாப்ளின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சிந்தனை வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.